வணக்கம். இன்னைக்கு நாம ராமாயணத்துல இருந்து மனதை தொடுற ஒரு முக்கியமான கதையை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். கடமை, தியாகம், ஒரு நல்ல தலைமைத்துவம்னா என்ன, இது எல்லாத்தையும் பத்தி இந்த கதை நமக்கு ரொம்ப அழகா சொல்லும். இந்த முழு கதையையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு வாக்குறுதி, அதாவது ஒரு ப்ராமிஸ், அதோட உண்மையான விலை என்னவா இருக்கும்? வாங்க இந்த கதைக்குள்ள இருக்கிற அந்த தர்ம சங்கடத்தை நாம ஆழமா பார்க்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். நாம இப்ப இருக்கிறது அயோத்தி ராஜ்யத்துல. அந்த நகரமே ஒரே கொண்டாட்டமா இருக்கு. ஏன்னா அவங்களோட பிரியமான இளவரசர் ராமர் பட்டாபிஷேகம் செஞ்சு அரியணை ஏறப் போறாரு. மக்கள் எல்லாரும் அவ்ளோ சந்தோஷமா காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நேரத்துல தான் ஒரு திருப்பம் வருது. மன்னர் தசரதரோட மனைவி ராணி கைகேயி முன்னொரு காலத்துல தசரதர் கொடுத்த 2 வரங்களை ஞாபகப்படுத்துறாங்க. அந்த வரங்களை இப்போ தனக்கு பயன்படுத்திக்கிட்டு முதல் வரமா ராமனை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பணும்னு, 2வது வரமா தம் மகன் பரதனுக்கு முடிசூட்டணும்னு கேக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு கோரிக்கை அந்த ராஜ்யத்தோட மொத்த சந்தோஷத்தையும் தலைகீழா மாத்திருச்சு. இப்போ இந்த கதையில வர ஒவ்வொருத்தரும் எடுக்கிற கடினமான முடிவுகளுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் தர்மம். தர்மம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தரோட கடமை, அவங்க பின்பற்ற வேண்டிய நேர்மையான பாதை. எது நடந்தாலும் சரி, இந்த தர்மத்தை விட்டு விலகக்கூடாதுங்கிறது தான் இதோட மைய கருத்து. இப்ப மன்னர் தசரதரோட நிலைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் தான் உயிர் மாதிரி நேசிக்கிற மகன், இன்னொரு பக்கம் குடுத்த வாக்க காப்பாத்தணுமேங்கிற தர்மம். இந்த 2க்கும் நடுவுல மாட்டிட்டு அவர் எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. கடைசியில தன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மனசே இல்லாம ரொம்ப கனத்த இதயத்தோட தான் அன்பு மகனையே காட்டுக்கு அனுப்புறாரு. சரி, தசரதர் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாரு. ஆனா இதுக்கு ராமர் என்ன சொன்னாரு? அவரோட பதில் என்னவா இருந்துச்சு? அவர் கூட காட்டுக்கு போக யார் யாரெல்லாம் முடிவு செஞ்சாங்க? வாங்க அடுத்த பகுதியில இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். இங்கதான் ராமரோட அந்த உன்னதமான குணம் நமக்கு தெரிய வருது. ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசாம தன் அப்பாவோட வாக்க காப்பாத்தணும், சிற்றன்னை கைகையோட விருப்பத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு. கிடைக்க போற ராஜ்யத்தை விட கீழ்ப்படிதலும் மரியாதையும் தான் முக்கியம்னு சொல்லி தன் விதியை ஏத்துக்கிட்டு காட்டுக்கு கிளம்ப தயாராகிறாரு. ஆனா ராமர் தனியாவா காட்டுக்கு போனாரா? இல்லவே இல்ல. அவரோட அன்புக்கும் விசுவாசத்துக்கும் கட்டுப்பட்டு 3 பேர் அவரை நிழல் மாதிரி தொடர்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் அவரோட தம்பி லக்ஷ்மணன், இன்னொருத்தர் அவரோட அன்பு மனைவி சீத்தை, அப்புறம் நட்பு மன்னனான குகன். இந்த மேற்கோள் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. ராமரோட மனைவி சீத்தை அவரை உயிர் மூச்சு மாதிரி நினைக்கிறாங்க. அதனால அவரை பிரிஞ்சு இருக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரிதான் தம்பி லக்ஷ்மணனும் தன் அண்ணனை மட்டும் தனியா காட்டுக்கு அனுப்ப மனசே இல்லாம நானும் உங்க கூடவே வரேன்னு தன் பாசத்தை காட்டி கிளம்பிடுறான். கைகையோட இந்த ஒரு கோரிக்கையோட விளைவுகள் இதோட நிக்கல. ராஜ்யத்துல இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு, இது எப்படி ஒரு பெரிய சோகத்துக்கும் இன்னொரு தர்ம சோதனைக்கும் காரணமாச்சுன்னு இப்ப பாக்கலாம். ராமர் நாட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப வேகமாவும் சோகமாவும் நடக்குது. ராமர் சித்திரகூடம் காட்டுக்கு போய் சேர்றாரு. இங்க மகன் பிரிஞ்ச துக்கத்துல மன்னர் தசரதர் இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் பரதனுக்கு அரியணை தர்றாங்க. ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அதை ஏத்துக்க மறுத்து உடனே அண்ணனை தேடி காட்டுக்கு ஊடுறான். இங்கதான் பரதனோட குணம் எவ்வளவு உன்னதமானதுன்னு தெரியுது. கையில ராஜ்யமே கிடைச்சாலும் அது தனக்கு உரிமையானது இல்ல, நேர்மையான வழியில வரலன்னு சொல்லி அதை தூக்கி எறியறான். தன் ஆசையை விட தர்மம் தான் பெருசுன்னு நிரூபிக்கிறான். இப்ப காட்டுல அண்ணன் தம்பி 2 பேரும் சந்திக்கிறாங்க. இங்கதான் 2 பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய தர்ம போராட்டம் நடக்குது. பரதன் சொல்றான், அண்ணா நீங்க தான் மூத்தவர், நீங்க தான் நாட்டை ஆளணும்னு. ஆனா ராமர் என்ன சொல்றாரு? இல்ல பரதா, நான் அப்பாவோட கட்டளைய நிறைவேற்றணும், அதுதான் என் தர்மம்னு உறுதியா இருக்காரு. 2 பேருமே அவங்கவங்க தர்மத்துல ரொம்ப சரியா நிக்கிறாங்க. பரதனோட வார்த்தைகளையே கேளுங்க. அவன் ராமர் கிட்ட, நீங்க தான் தர்மத்தை சரியா தெரிஞ்சவர், நீங்க மட்டும்தான் இந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்கணும்னு கெஞ்சி கேக்குறான். இதுல இருந்தே அவன் அண்ணன் மேல வச்சிருக்கிற மரியாதையும் தர்மத்தை பத்தின அவனோட புரிதலும் நமக்கு நல்லா தெரியுது. சரி, 2 பேருமே அவங்க தர்மத்துல உறுதியா இருந்தா இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த தர்ம சங்கடத்துல இருந்து 2 பேரும் எப்படி வெளியே வந்தாங்க? வாங்க அந்த ரொம்பவே வித்தியாசமான தீர்வு என்னன்னு பார்க்கலாம். ராமர் தான் திரும்பி வர மாட்டேன்னு உறுதியா சொன்னதும் ஒரு யோசனை சொல்றாரு. சரி, நான் வரல, ஆனா நான் இல்லாத குறைய தீர்க்க என்னோட அதிகாரத்தோட ஒரு சின்னத்தை உனக்கு தர்றேன்னு பரதன் கிட்ட சொல்றாரு. அதுதான் இந்த கதையோட ஒரு முக்கியமான திருப்புமுனை. ராமர் தன்னோட பாதுகைகளை, அதாவது அவரோட செருப்புகளை
பரதன் கிட்ட கொடுத்து இத அதிகாரத்தோட சின்னமா வச்சுக்க சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பரதன் இனிமே தனக்காக ஆட்சி செய்ய மாட்டான், ராமரோட பிரதிநிதியா இருந்துதான் நாட்டை பாத்துப்பான். அதனால பரதன் என்ன செய்றானா, அயோத்திக்கு திரும்பி போகாம நந்தி கிராமம்னு ஒரு கிராமத்துல இருந்தே ராஜ்யத்தை கவனிக்கிறான். சிம்மாசனத்துல ராமரோட பாதிகைகளை வச்சு அத வணங்கி ஒரு பிரதிநிதியா ஆட்சி நடத்துறான். பாருங்க, இந்த ஒரு தீர்வு தசரதரோட வாக்குறுதியும் காப்பாத்துச்சு, அதே சமயம் வாரிசுரிமையும் பத்திரமா பாதுகாத்துச்சு. சரி, இவ்வளவு பழமையான இந்த கதை இன்னைக்கும் நமக்கு எல்லாம் ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. உண்மையான தலைமைத்துவம்னா என்ன? கையில இருக்கிற அதிகாரமா, இல்ல நாம உறுதியா நம்பி பின்பற்ற கொள்கைகளா? எது ஒரு தலைவனை உருவாக்குது? நீங்க என்ன நினைக்கிறீங்க?